போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. கன்னி மரியாளின் தாய் நீயம்மா, அன்னை அகிலத்தின் தாய் நீயம்மா. கன்னி மரியாளின் தாய் நீயம்மா, அன்னை அகிலத்தின் தாய் நீயம்மா. கருணை தேருளியே காத்திடும் காவலியே, புதுமைகள் புரியும் புண்ணிய தாயே. உன் புகழ் பாடியே வாழ்த்திடுவோமே. அம்மா அன்னம்மாள் நீதானம்மா, அம்மா என்னம்மா நீதானம்மா. இறைவனின் புகழ் பாட இங்கு இணைந்தது பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கு இணைந்தது பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே, உன் துணையொன்றை நாம் தேடி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது பாண்டிச்சேரி ஜோசப் படைக்கலம் ஆரோக்கியமேரி குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், ஞானத்தில் வளரவும், வழக்கில் வெற்றி பெற்று விரைவில் வேலை கிடைக்கவும், பாண்டிச்சேரி குளோரி குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், ஞானத்தில் வளரவும், உடல் நலனுக்காகவும், பாண்டிச்சேரி அந்தோணிசாமி உடல் நலனுக்காகவும், குடும்பத்தில் மரித்த லூர்து மேரி ஜஸ்டின் ராபர்ட் ஜஸ்டின் லாசர் ஆண்மலை பாற்றிக்காகவும், பாண்டிச்சேரி இருதயராஜ் வின்னர்சி குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் நன்கு படிக்கவும், செய்யும் தொழில் சிறக்கவும், பாண்டிச்சேரி ஜஸ்டின் அமல்ராஜ் சுசிலா மேரி குடும்ப நலனுக்காகவும், உடல் நலனுக்காகவும், பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்திடவும், பெஞ்சமின் மேரி ஜெனிட்டா பென்சியா ஜெனோவா உடல்நலம் வேண்டியும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், பன்னீர்செல்வம் ஜெயசிலி பிரேம்குமார் சுப்ரியா உடல்நலம் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், புஷ்பா மேரி அமல் டைசன் சுஷ்மிதா மேய்சி கப்ரியலா இறைவனுக்கு நன்றியறிதலாகவும், புனித அன்னம்மாள் வழியாக நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஆரோக்கியதாஸ் ஜான்சி ஆரோக்கியமேரி எலிசபெத் ஹான்சி ஆர்த்தி கார்மேல் எவாஞ்சலின் பிஎஸ்சி நர்சிங் மெடிக்கல் கோடிஃபிகேஷன் நல்ல தேர்ச்சி பெற்றமைக்காகவும் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும், பாண்டி எலியாஸ் சுகன்யா நான்சிராணி நத்தனியேல் லிஜோ உடல்நலம் வேண்டியும் இறைவனுக்கு நன்றியறிதலாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவாசகங்கள் இறைவனின் எல்லையற்ற அன்பையும் இரக்கத்தையும், அந்த அன்பை பிறருடன் தாராளமாக பகிர்ந்து வாழ வேண்டிய நமது அழைப்பையும்
நமக்கு எடுத்துரைக்கின்றன. முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஒசேயா வழியாக தமது மக்கள் மீது இறைவன் கொண்டுள்ள தந்தை அன்பையும் மாறாத இரக்கத்தையும் காண்கிறோம். மக்கள் அவரை விட்டு விலகினாலும் இறைவன் தம் அன்பையும் மன்னிப்பையும் ஒருபோதும் விலக்கிக் கொள்வதில்லை. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு தம் திருத்தூதர்களை இறையாட்சியை அறிவிக்க அனுப்புகிறார். அவர்கள் இறைவனின் பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைத்து இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கள் என்ற அவருடைய அழைப்பை வாழ்வில் நிறைவேற்றுமாறு போதிக்கிறார். இறைவனின் அன்பையும் அழைப்பையும் நம் வாழ்வில் ஏற்று நிறைவேற்றும் மனதுடன் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வேற்றுற்ற உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பகலால்களுக்கு பலியானார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராஹிமுக்கு நடைபயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்துவதும் நானே, ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னுடன் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்து நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் கோபத்தை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராஹிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி
கடவுளே, எம்மை மீட்குமாறு உம் முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திரும். உமது ஆற்றலை கிளந்தழ செய்து எம்மை மீட்கவாரும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகிலிருந்து கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். முது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். கடவுளே எம்மை மீட்குமாறு முக ஒளியை காட்டியருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள். இறந்தோரை உயிர் பெற்றட செய்யுங்கள். தொழுநோயாளரை நலமாக்குங்கள். பேய்களை ஓட்டுங்கள். கொடையாக பெற்றீர்கள், கொடையாகவே வழங்குங்கள். பொன், வெள்ளி, செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்து கொள்ள வேண்டாம். பயணத்திற்காக பையோ, 2 அங்கிகளோ, மிதியடிகளோ, கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமையுடையவரே. நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் போதே வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதியுள்ளவராயிருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாயிருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவி சாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். தீர்ப்பு நாளில் சோதோம் கொமாரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக
உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தந்தையோடு மகன் வணிக வளாகத்திற்குள் சென்றுள்ளான். கூட்ட நெரிசலில் அந்த வணிக வளாகத்துக்குள் வழி தவறிவிட்டான். அவன் அழுது கொண்டே இருக்கின்றான். அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரி அவனுடைய அழுகையை நிறுத்த முயற்சி செய்தார். என்னவெல்லாமோ செய்து பார்த்தார். ஆனால் அவன் அழுகையை நிறுத்தவில்லை. எனக்கு என் அப்பாவிடம் போக வேண்டும் என்று மட்டும்தான் அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். அவனுடைய அப்பா அந்த இடத்தில் உடனடியாக வந்துவிட்டார். அவனை தூக்கி அரவணைத்தார். உடனே அவன் அழுகையை நிறுத்தி கொண்டான். அவனுடைய அப்பாவுடைய கரங்களிலே அவன் அமர்ந்து கொண்டான். அதுவரையிலே பாதுகாப்பு அதிகாரி சொல்லி நிறுத்த சொல்லி பார்த்து கடைசியில் அப்பாதான் அவனுடைய அரவணைப்புக்கு உரியவராகின்றார். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய அளவற்ற அன்பை பெற்றவர்கள். நம்முடைய பாவங்களுக்காக நம்மை தண்டிக்காமல் நம்மீது இரக்கம் காட்டுகிறார். இந்த அன்பை நாம் உணர வேண்டும். அந்த அன்பிற்கு கருவிகளாக மாற அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக கேட்ட அந்த பகுதியில் ஓசையா ஆகமத்திலிருந்து வாசிக்கின்றோம். இந்த ஓசையா இறைவாக்கினர் தந்தை கடவுளை பற்றி கூறுகின்றார். தந்தை கடவுளுடைய அரவணைப்பை பற்றி கூறுகின்றார். அந்த இஸ்ராயேல் மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தியதை பற்றி கூறுகின்றார். ஓசையா இறைவாக்கினர் வழியாக இந்த பகுதியானது மிக நேர்த்தியாக கூறப்பட்டுள்ளது. தந்தை மகனை எப்படி வழிநடத்துவாரோ அதை போன்று அந்த இஸ்ராயேல் மக்களை நான் உங்களை வளர்த்தெடுத்தேன், உங்களை நான் பயிற்றுவித்தேன், உங்களை கட்டி அரவணைத்தேன். எந்த அளவிற்கு அவர் இஸ்ராயேல் மக்களை வழிநடத்துகின்றார். ஒருபோதும் அவர் கைவிடப் போவதில்லை. மகனைப் போல இஸ்ராயேல் மக்களை அரவணைத்திருக்கின்றார். அவருடைய அளவற்ற அன்பிற்கு ஒரு உச்சமான ஒரு பகுதியாக இருக்கிறது. நாம் அவரை விலகிவிட்டு சென்றாலும் அவர் நம்மை கைவிடப் போவதில்லை. நம்மை அரவணைத்துக் கொண்டேதான் இருப்பார். கடவுளுடைய இதய துடிப்பு நம்முடைய இதய துடிப்போடு உணர்வோம். கடவுளுடைய அன்பை நாம் உணர்வோம். அந்த அன்பை மற்றவர்களுக்கு தருவோம். அன்பின் கருவிகளாக மாற அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தியின் வழியாக நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுப்போம். இறை ஆட்சியை நீங்கள் அறிவிக்க வேண்டும். நீங்கள் செல்லும் போதெல்லாம் போதியுங்கள் என்று தொடங்குகின்ற இறைவார்த்தை செல்லும் இடமெல்லாம் இறையாட்சி அறிவியுங்கள் என்று கூறுகிறது. வேறுபட்டதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, தன் வயதுடைய மற்ற சிறுவர்களைப் போலவே பட்டம் விடும் மகிழ்ச்சி அடைந்த பார்வையற்ற சிறுவன் பற்றிய கதை. அவனை அறிந்திருந்த ஒருவர் அந்த வழியாக கடந்து செல்லுகின்றார். அவனிடம் கேட்கின்றார், டேய், உனக்கு பட்டம் எங்கே பறக்கின்றது என தெரியுமா? எனக்கு தெரியும் என்று கூறுகின்றான். வானத்தில் பறக்கிறதா அல்லது
தரையில் வீழ்ந்து விட்டதா என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கயிற்றின் இழுப்பை கொண்டு நான் பட்டம் எங்கே பறக்கிறது என்று நான் உணர்கின்றேன். அதுபோன்றுதான் இறைவனுடைய ஆற்றல் மிக்க இருப்பை கொண்டு நாம் தொடர்ந்து செயல்பட முடியும். இறைவனுடைய துணையை கொண்டு நாம் செயல்பட முடியும். அந்த கயிற்றின் இழுப்பை கொண்டு பட்டம் எங்கே பறக்கிறது என்று உணரக்கூடிய அந்த சிறுவனை போல இறைவனுடைய ஆற்றல் மிக்க இருப்பை கொண்டு நாம் வளர்கின்றோம். இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டு நாம் வளர்கின்றோம். இறையாட்சியை அறிவியுங்கள் என்று கூறுவதன் மூலமாக இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஆலய மேடையோடு நின்றுவிடக்கூடாது, திருப்பலியோடு நின்றுவிடக்கூடாது, அங்கே இறை வார்த்தையோடு பகிரப்படுவதோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக அந்த இறை ஆட்சி அறிவித்தல் என்பது நாம் வாழ்கின்ற இடங்களிலே அதை கொண்டு செல்ல வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நீங்கள் பணி செய்கின்ற இடங்களிலே இறைவனின் பிரசன்னத்தை வெளிப்படுத்த வேண்டும். இறை ஆட்சியானது அறிவிக்கப்பட வேண்டும். புனித எரோனிமஸ் கூறுகின்றார், திருநூலை அறியாதவன் கிறிஸ்துவை அறியாதவன். எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய உடனிருப்பு தான் அவசியம். அவருடைய உடனிருப்பால் தான் நாம் செயல்பட முடியும். இறை ஆட்சியை அறிவிப்பது என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக நேர்த்தியாக கையாளப்படுகிறது. ஊடகம் சார்ந்த விஷயங்கள் இன்றைக்கு வருகின்றன. ஊடகம் மூலமாக இறை ஆட்சியானது அறிவிக்கப்படுகிறது, செய்திகள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், கண்கூடாக பார்க்கின்றோம். நம்முடைய பங்கிற்கு இந்த கிராமப்புற பகுதியிலே வந்து, இந்த ஆலயத்தை தேடி வந்து, புனித அன்னம்மாள் பங்கு ஆலயத்தை தேடி வந்து மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த ஒளிபரப்பை செய்கின்றார்கள் என்றால் இறை ஆட்சிக்கான ஒரு முத்தாய்ப்பான ஒரு வழிமுறை. உலகமெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் கண்டுகளிக்க, அனைவரும் பங்கேற்கக்கூடிய, திருப்பலியிலே காணக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்று தருகிறது. 300 வருட பாரம்பரியம் மிக்க இந்த ஆலயத்தை கொண்டிருக்கின்ற நாம் புனித அன்னம்மாள் வழியாக எண்ணற்ற புதுமைகளை நாம் பெற்றிருக்கின்றோம். எண்ணற்ற காரியங்கள் நடந்திருக்கிறது. குழந்தையின்மை இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குழந்தை வரம் கிடைத்திருக்கிறது. இப்படி இங்கிருந்து வெளியாகின்ற செய்திகள் இதன் மூலம் இறை ஆட்சி அறிவிப்பதற்கான தேவையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இறை ஆட்சி அறிவிப்பது என்பது என்ன? இறையாட்சி அறிவித்தல் என்பது இயேசுவை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாம் அதை உணர வேண்டும், விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அவரை நாம் சார்ந்து இருக்கின்றோம், அவரை கொண்டுதான் நாம் இயங்குகின்றோம். தொடங்கி வைப்பவரும் தாங்கி கொண்டிருப்பவரும் நம்மை வழிநடத்துகிறவருமான இயேசுவே என்பதை உணர வேண்டும். நாம் செய்யக்கூடிய மாபெரும் நற்செய்தி பணியை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வு தேவை. எனவே இயேசு கிறிஸ்து அன்பார்ந்தவர்களே, இன்று வரை இந்த பங்கானது செயல்பட்டு வருகின்றது என்றால் அருட்பணியாளர்கள் இங்கு வந்து உழைத்திருக்கின்றார்கள். வெவ்வேறு நாடுகளிலிருந்து வந்து உழைத்திருக்கின்றார்கள். இறை ஆட்சி அறிவிப்புக்கு உரிய இடமாக இருந்திருக்கிறது. எனவே குடும்பங்களாகிய இருக்கின்ற நாம், குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இயேசுவை நாம் சார்ந்து இருக்கின்றோம். இயேசுவை முழுமையாக நாம் சார்ந்து இருக்கின்றோம். இயேசுவினுடைய பணியை நாம் செய்கின்றோம். எனவே அவரை சார்ந்து முழுமையாக பணி செய்ய வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, வேதியர் பணி உட்பட இறையாட்சி அறிவிப்பதற்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றன. எனவே இந்த திருப்பலியின் வழியாக நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்ற நாம், புனித அன்னம்மாள் நம்முடைய பாதுகாவலியாக இருக்கின்றார். இறை ஆட்சி அறிவிப்பதற்கான ஒரு தேவையை நாம் பெற்றிருக்கின்றோம். எனவே வீட்டில் இருக்கின்றவர்களும் இறை ஆட்சி அறிவிக்க வேண்டும்.
இறை ஆட்சியினுடைய தேவை அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த சிந்தனையை கொண்டுதான் நாம் சிறப்பாக நம்முடைய பங்கினுடைய திருவிழாவை கொண்டாட அண்மையில் இருக்கின்றோம். அது திருவிழாவை முன்னிட்டும் புனித அன்னம்மாள் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த தேவையை உணர்ந்து நாம் செயல்படுவோம். எனவே ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் உயர்ந்து வளரவும் இறைவனுடைய அருளை நாம் பெற்று வளரவும் அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய அருளை பெற்றிருக்கின்றோம், திறமைகளை பெற்றிருக்கின்றோம். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுப்போம். எனவே நாம் அடுத்தவரை நாம் சந்திக்கின்றோம், அக்கறையோடு நாம் செலுத்துகின்றோம், அக்கறையோடு நாம் பார்த்து கொள்கின்றோம். தனிமையில் இருப்போரிடம் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும், நோயில் இருப்போரிடம் நாம் நேரத்தை செலவழிக்க வேண்டும், ஆறுதலாய் இருக்க வேண்டும். இவைகளெல்லாம் நற்செய்தி பணிக்கான ஒரு தேவையாக இருக்கின்றது. எனவே இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நாம் பெற்ற அனைத்து கொடைகளும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இன்றைய நாளிலே வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியானது நம்மை சிந்திக்கவும் தியானிக்கவும் அழைக்கின்றது. எனவே இயேசுவுக்கே மகிமை. இறைவன் உங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாம் அல்ல அன்பு இறைவா, இந்த பங்கையும் இந்த பங்கில் உள்ள அனைவருடைய தேவைகளை முன்னிட்டு பெற்ற அருள்கொடைகளுக்காகவும் வரங்களுக்காகவும் பிறரோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளவும் எங்களுடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்டு வரமருள மன்றாடுகின்றோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். இறையாட்சியை அறிவிக்கும்படி ஆண்டவர் வழங்கிய பணியை எளிமையுடனும் துணிவுடனும் அன்புடனும் நிறைவேற்றி உலகிற்கு நம்பிக்கையின் ஒளியாக திகழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் மறைப்பணியாளர்களுக்காக இறைவனின் பராமரிப்பில் முழு நம்பிக்கை வைத்து தாங்கள் இலவசமாக பெற்ற இறையருளை தாராளமாக மக்களுடன் பகிர்ந்து நற்செய்தியை வாழ்வால் சாட்சியளிக்க அவர்களுக்கு இறைவன் அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளின் தலைவர்களுக்காக அவர்கள் நீதியுடனும் கருணையுடனும் மக்களை வழிநடத்தி அமைதி, ஒற்றுமை மற்றும் மனித மாண்பை பாதுகாக்கும் பணியில் உண்மையுடன் ஈடுபட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகள், ஏழைகள், தனிமையில் வாழ்வோர்கள் மற்றும் துன்புறுவோருக்காக இறைவனின் ஆறுதலை, குணமளிக்கும் அருளையும் அவர்கள் அனுபவித்த நம் அன்பான சேவையின் மூலம் கிறிஸ்துவின் கருணையை உணர இறைவனை மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது பங்கு சமூகத்துக்காக மன்றாடுவோம். இறைவனிடமிருந்து இலவசமாக பெற்ற அருள் கொடைகளை நன்றியுடன் உணர்ந்து நமது நேரம், திறமைகள், பொருளாதார வளங்கள் மற்றும் அன்பை பிறருடன் தாராளமாக பகிரும் மனப்பான்பை நமக்கு கிடைக்க இறைவா மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தரவாக எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனம் ஏற்க
தயக்கமோ நான் காகித பூவென்ற வருத்தமோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்துவத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், பங்கின் பாதுகாவலே புனித அன்னம்மாள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவியும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எபிப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவார். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியா என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் மாறிட சம்மதமே
இறைவா மாறிட சம்மதமே சம்மதமே இறைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.